அடுத்ததாக ஸ்ரீவித்யா மேடம், நீங்க பேசுங்க ப்ளீஸ். பிரம்மஸ்ரீ பிதாமக பத்ரிஜி அவங்களுக்கும் பாலாஜி மாஸ்டர் ஸ்வர்ணா மாஸ்டர் அவங்களுக்கும் என்னுடைய வணக்கமும் நன்றியும். நேத்தி நாங்க வந்திருந்தேன். ஆக்சுவலா நான் பாலாஜி மாஸ்டர் கிட்டேருந்து அவரை தான் நிறைய நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ் இந்த ப்ரோக்ராம் நான் விடாம அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அவருடைய அந்த கீழ்ப்படிதலுக்கு கீழே நாங்க வரும்பொழுது ஒரு மாஸ்டருக்கு கீழே நம்ம அவர் சொல்றத தட்டாம செஞ்சோம்னா என்ன முன்னேற்றம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத நான் கண் கூட பார்த்திருக்கேன். எப்படி பத்ரிஜி அவங்களுக்கு பாலாஜி மாஸ்டர், ஐயப்பா மாஸ்டர் அந்த மாதிரிலாம் இருக்காங்களோ, அதே மாதிரி பாலாஜி மாஸ்டருக்கு கீழே நாங்கெல்லாம் இப்ப செய்யும் பொழுது அது ரொம்ப பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. அவங்க எப்படி ஃபீல் பண்ணினாங்கன்றது இப்ப நாங்க ஃபீல் பண்றோம் அந்த இடத்துல இருந்து. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்து அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தவங்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி. பாலாஜி மாஸ்டர் ஆகட்டும், ஸ்ரீனிவாசன் மாஸ்டர் ஆகட்டும், அவங்கெல்லாம் இந்த மாதிரி இன்வைட் பண்ணலைன்னா இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கும் கிடைச்சிருக்காது. அதே மாதிரி அவர் தனக்குன்னு எதையும் திங்க் பண்ணாம அடுத்தவங்களுடைய வியூ பாயிண்டை யோசிச்சு அவங்க திங்க் பண்றாங்க. அதான் அவங்க கிட்டேருந்து கத்துக்கிட்டேன். எப்படின்னா, ஒரு சென்டர் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது நேற்று அந்த சென்டர் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கினோம்னா 15 மினிட்ஸ் அந்த சென்டர் ரீச் பண்ணிடலாம். அதே மாதிரி அது இந்த சென்டர் மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் அப்படிலாம் இல்லை, கீழே தான் இருக்கு. வயசானவங்க கூட கம்பல்சரியா தியானம் பண்ணி பயனடைகிற மாதிரி ரொம்ப அற்புதமா அந்த மாதிரி அடுத்தவங்க வியூ பாயிண்ட்ல நம்ம எப்பவுமே யோசிக்கணும். அதை கத்துக்கிட்டேன். அதே மாதிரி பொறுமை, எது ஒன்னையும் இறங்கி செய்யணும், நம்ம ஆர்கனைஸ் பண்ணணும், அதுக்கான கஷ்டங்களை நம்ம எடுத்து செய்யணும் அப்படின்றத அந்த லேர்னிங்ஸையும் கற்றுக்கிட்டோம். நாங்க முதல் மீட்டிங் அங்க செங்கல்பட்டுல நடந்தது. அப்ப எனக்கு அங்க புரிய அந்த டிஸ்கஷன்ஸ்ல கலந்துக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சு. ஸோ அந்த டிஸ்கஷன்ஸ்ல நான் என்ன கத்துக்கிட்டேன்னா, அவர்கிட்ட இருந்து பொறுமையோட விடாமுயற்சியோட செய்யணும். எது ஒன்னையும் ஒரு தடவை செஞ்சுட்டு கிடைக்கல அப்படின்ட்டு உடனே விட்டுறக்கூடாது. அது விடாமுயற்சியோட நம்ம செய்யும் பொழுது விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்றது அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் இந்த இது. அதே மாதிரி முதல் ஞான மையம் அப்படின்றது திறக்கும் பொழுது அது எப்படி இருக்கும், அங்க என்ன மாதிரி நம்மளோட சோழோட சந்தோஷம் இருக்கும், ஆன்ம சந்தோஷம் அப்படின்றது என்ன அப்படின்றது நேற்று நான் அங்க அட்டன் பண்ணும் பொழுதுதான் எனக்கு புரிஞ்சுது. அதாவது எதுவுமே இல்லாத இடத்துல முதல் ஞான மையம் வரும்பொழுது அதுல நம்ம ஒரு துளி, ஒரு கடல்ல ஒரு துளியா இருக்கும் பொழுது அது கூட மிக மகிழ்ச்சியா இருக்கும்ன்றத நான் அங்க தெரிஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் நேற்று அங்க அந்த 1 hour எப்படி போச்சுன்னு கூட தெரியல. அது இன்னும் கூட கொஞ்ச நேரம் இருந்திருக்கலாமே, இன்னும் கூட நம்ம தியானம் பண்ணிருக்கலாமேன்ற அளவுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அங்க கிடைச்சது அந்த தியானத்துல. ரொம்ப அற்புதமான தியானம், அதுல நல்ல ஒரு சந்தோஷம். அதே மாதிரி நம்ம ஸ்வர்ணா மேமுடைய அந்த ஸ்பீச் அவ்வளோ டே டு டே லைஃப்க்கு எல்லாருக்கும் ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்டான நிறைய மெசேஜஸ் அதுல கிடைச்சது. ஸோ அதுல இருந்து என்ன தெரிஞ்சுட்டோம்னா, நம்ம ஒரு அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும்னா முடிஞ்ச அளவுக்கு சைலண்டா இருந்தாலே அந்த அக்கௌண்ட் க்ளோஸ் ஆயிடும். அது நம்ம வாயை ஓப்பன் பண்ணாதான் நியூ அக்கௌண்ட்டே ஓப்பன் ஆகும். அதனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு சைலன்ஸை மெயின்டைன் பண்ணணும். அது மாதிரி இருந்துட்டோம்னாக்க நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாத்துலயுமே கர்மாவை கழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு புது பாடத்தை நேற்று அங்க கத்துக்கிட்டேன். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இந்த மாதிரி அமையுது. அதே மாதிரி பாலாஜி மாஸ்டர் என்ன சொன்னாலும் சரி, இல்லை வேற யாராவது மாஸ்டர் சொன்னாலுமே சரி, அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நோ சொல்லாம நம்மால முடிஞ்ச என்னென்ன ஒரு கல்ல நடத்த ராமருக்கு எப்படி அணில் உதவி செஞ்சதோ அந்த மாதிரி நம்ம ஒரு வித துளிய செஞ்சா கூட நம்ம எவ்வளவு சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்கலாம் அப்படின்றது நேத்தி என்னால உணர முடிஞ்சது. ரொம்ப அற்புதமா இருந்தது. நேத்தி நாட்கள் எப்படி போச்சுன்னே தெரியல. காலையில நான் இங்கேருந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது டைம் 8 o'clock, நாங்க வீட்டுக்கு வரச்சே 4 o'clock. 8 to 4ன்றது ஒரு நொடி பொழுதுல போன மாதிரி இருந்தது. நேற்று நாள் அவ்வளோ யூஸ்ஃபுல்லா கரெக்டா எங்களுக்கு செலவானதுல ரொம்ப மிகப்பெரிய மகிழ்ச்சி எங்களுக்கு. ஸோ நிறைய நல்ல விஷயங்களை கற்றுட்டோம். நிறைய நல்லவங்களோட அங்க இருக்க முடிஞ்சது. நிறைய பாசிட்டிவ் எனர்ஜிஸ், வைப்ரேஷன், ரொம்ப அற்புதமான நாட்களா இருந்தது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எல்லா பாலாஜி மாஸ்டர், ஸ்ரீனிவாசன் மாஸ்டர் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி மாஸ்டர். அதே மாதிரி நெக்ஸ்ட் வர தியான யஜ்ஞத்துக்கும் நாங்க உங்களோட இருந்து எங்களால முடிஞ்ச அத்தனை உதவிகளையும் நாங்க செய்வோம். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ வெரி மச். அற்புதமாக உங்களுடைய அனுபவம் பகிர்ந்துக்கிறதுக்கு மிக்க நன்றி. நேற்று காலையில தமிழ்நாட்டில் ஒரு
பெரிய நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. அதற்காக சென்னையிலிருந்து டைரக்ட் ட்ரெயின்ஸ் எதுவுமே இல்லை செங்கல்பட்டுக்கு. அந்த நேரத்துல என்ன சென்னையிலிருந்து கூட்டு போனதே ஸ்ரீவித்யா மேடம். அவருக்கு அதுக்கு மிக்க நன்றி மேடம். அப்புறம் மாஸ்டர் ஸ்ரீவித்யா மேடம் வந்து வெறும் 8 மாசம்தான் ஆயிருக்கு தியானத்துல வந்து. எவ்வளவு டிரான்ஸ்ஃபர்மேஷன்! தியானம் என்பது சின்சியரா நாம் எல்லோரும் கடைபிடித்தால் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்பது ஆட்டோமேட்டிக்கா நம்ம கைக்கு வந்துடும். நாம டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டோம் அப்படின்னா நம்முடைய செயல்கள் எல்லாமே, நம்முடைய விருப்பங்கள் எல்லாமே சின்னதாகும். உலக நன்மைக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்ற அந்த ஆசைகள் எல்லாமே பெருசா. ஸோ அதுல பட்டிங் ஸ்டேஜ்ல யாரெல்லாம் இருப்பார்களோ அங்கே வரும்போது அவங்களுக்கு ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸோடைய சப்போர்ட், இந்த பிரபஞ்சத்திலிருந்து அதிகமாக விஸ்வசக்தி, அதாவது பிரபஞ்ச சக்தி என்பது அதிகமாக கொடுக்கப்படும் மாஸ்டர்ஸ். எதுக்காக அப்படின்னா the child who is growing will be supported. ஆல்ரெடி க்ரோ ஆயிருக்காங்க அப்படின்னா he knows everything. அதுக்காக பிரபஞ்சம் ஒரு இயற்கை மாதிரி, அதாவது இயற்கை தான். அந்த இயற்கை என்பது ஒரு தாய்க்கு தெரியும் குழந்தை எந்த ஸ்டேஜில் இருக்கு, அந்த குழந்தைக்கு என்ன கொடுக்கணும், எந்த நேரத்துல கொடுக்கணும். சில விருப்பங்கள் எல்லாமே இருக்கும், ஆனா ஒன்றும் நடக்காது. சில விருப்பங்கள் ஒரு வாட்டி நினைச்சாலும் அது நடந்தது. இது எல்லாமே மிராக்குலஸா எப்படி நடக்கும் அப்படின்னா நம்முடைய தூய்மை, நம்முடைய தியான பயிற்சி என்பது நிரந்தரமாக கடைபிடிக்கிறோம் பாருங்க, அதுதான் பண்ணுங்க. சர்வீஸ் ஓரியன்டட் மைண்ட் இருந்தால் போதும் மாஸ்டர். எல்லாமே அந்த பிரபஞ்சம் என்பது நமக்கு எப்பவுமே நம்ம கூட சப்போர்ட்டடா இருக்கும். தேங்க்யூ மேடம், உங்களுடைய செய்தி சொன்னதுக்கு, அனுபவம் சொல்றதுக்கு மிக்க நன்றி. மை டியர் மாஸ்டர்ஸ், மேடம் சொன்ன மாதிரி உண்மையா சொன்னோம் அப்படின்னா எனக்கு எதுவும் பேக்ரவுண்ட் கிடையாது. ஆனா எல்லாமே நடக்கும், தானாட்டுக்கதை நடக்கும். உங்களுடைய தூய்மை, உங்களுடைய சங்கல்ப பலம் எவ்வளவு இருக்குதோ அவள் சீக்கிரமா வேகமா தானாட்டுக்கதே உங்களை நினைக்கிறதுக்கு உள்ளே யாரோ ஒருத்தர் வருவாங்க உங்களுக்கு உதவி, யாராவது பண்ணுமா தரப்பு. அந்த மாதிரி அடுத்த மாசம் இந்த ரெண்ட் எப்படி கட்டணும்பா அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது சுவர்ணா மேடம் 1 மாசத்துக்கு தேவையான ரெண்ட் கிட்டாங்க மாஸ்டர்ஸ். ஸோ அந்த மாதிரி நம்முடைய தர்மம் என்னமோ அது 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்க கொடுத்தாலும் அதுக்கே உங்களுக்கு எவ்வளவோ மார்க்ஸ் என்பது மேலே விழும் மாஸ்டர்ஸ். உங்களுடைய சப்போர்ட் என்பது மிக்க தேவை. உங்களால எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுங்க. இது ஒண்ணுதான் உங்களோட கூட வேண்டுகோள். தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.